அம்மா அம்மா, இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா? என் தந்தையை கைது செய்து விட்டார்களாம். ஐயோ, இந்த ஆபத்துக்காகவா அவர் டெல்லிக்கு போனார்? பயப்படாதீர்கள் அம்மா. பஞ்சத்தால் என் தந்தையை கைது செய்த நஞ்சனும் குடியவர்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன். என்ன பாதுஷாவின் பகையா? மலையை தலையால் மோதி தகர்க்க முடியாத மகனே. சிற்றுளியால் பெருமறையும் தூள் தூளாகும் அம்மா. பாதுஷா என்ற பெரிய பெயர் வைத்துக் கொண்டு இந்த சிறுமையை செய்த அநியாயக்காரர்களை மன்னிக்கவே முடியாது. கவலைப்படாதீர்கள், இப்போதே சென்று என் தந்தையை மீட்டு வருகிறேன். அவசரப்படாதே, ஆத்திரப்பட்டு ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாதே. உன்னை மட்டும் அந்த பாவிகள் சும்மா வருவார்களா? அம்மா, அடிமரமே சாய்ந்த பிறகு கிளை முறிந்தார் என்ன, இலை உதிர்ந்தார் என்ன? இளவரசே, ஒரு வார்த்தை. தங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல, முள்ளை முள் கொண்டுதான் எடுக்க வேண்டும். விளக்கமாக சொல்லுங்கள். முதலில் உங்கள் மாமா பீம்சிங்கை போய் பாருங்கள். ஆம் தேசிங், உன் மாமா சொல்லுகிறபடி நடந்து கொள். அப்படியே ஆகட்டும் அம்மா. முள்ளை முள் கொண்டு தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ற குரல் வழியே உன்னை உன் தந்தை வளர்த்தார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோத்தான் கொல்லனும் சொல் என்ற குரலை நானும் உறுதிப்படுத்துவேன். மாமா, உடனே போட்டிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். பாதுஷாவின் குதிரை அடக்கி சிறையில் இருக்கும் என் தந்தையை மீட்டு இன்றே நான் செஞ்சு புறப்படுகிறேன். Thank you.
ஊருக்கு நீ உழைத்தால் உன்னருகே அவன் இருப்பான். உண்மையிலும் அன்பினிலும் ஒன்றாய் கலந்திருப்பான். பசித்தவர்க்கு சோறிடுவோர் பக்கத்தில் அவன் இருப்பான். கருணையுள்ள நெஞ்சினிலே தினமும் குடியிருப்பான். ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. ஆண் பெண் சாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றேதான். உள்ளத்தில் உள்ளவனை ஒளிவிளக்காய் நிற்பவனை ஊரெங்கும் தேடினாலும் ஒரு நாளும் காண்பதில்லை. கண்டவரும் சொன்னதில்லை, சொன்னவரும் கண்டதில்லை. காற்றை போல் பூமியிலே கலந்திருப்பான் ஆண்டவனே. ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. ஆண் பெண் சாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றேதான். மதம் என்னும் சொல்லுக்கு வெறியன்றோர் பொருளும் உண்டு. மனிதராய் பிறந்தவர்கள் மதத்தால் பிரிந்து விட்டார். மதத்தால் பிரிந்தவர்கள் அன்பினால் ஒன்றுபட்டு ஒன்றே குலமாக ஒற்றுமையாய் வாழ்ந்திருப்போம். ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. ஆண் பெண் சாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றேதான். அரே நிறுத்து. மதத்தை பத்தி பேசாத. ஆமா, இப்ப நான் என்ன சொன்னேன்? எதை சொன்னாலும் சொல்லு, மதத்தை பத்தி சொல்லாத. ஆமா, நான் உள்ளதைத்தானே சொன்னேன். இதுல என்ன தப்பு? என்ன உள்ளத சொன்ன? எங்க உங்க அப்பன் பேரை உள்ளபடியே சொல்லு. அப்படி கேளு, அப்படி கேளு, அப்படி கேளு, அப்படி கேளு. என்ன பிச்சு பிள்ளை பிச்சாமா? அப்பன் பேர் தெரியாது, மதத்தை என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னடா சொன்ன? அப்பன் பேரு தெரியாதவன் சொல்ற. நல்ல புள்ளே வளர்த்திருக்கேம்மா, அவங்க அப்பா பேரு சொல்லி வளர்க்க கூடாது. விளக்கவாங்க. கை கால் மட்டும் நீண்டுகிட்டே இருக்கு. வாய் நீளத்தான செய்யும். அம்மாவுக்கே பேர் முடியாது, பிள்ளைக்கு எப்படி தெரியும்? இருங்கடா, உங்களை பேசிக்கிறேன். ஆத்திரப்படாதே தாவூத். உன் தந்தையை பிரிந்து தவிக்கும் நான் உன்னையும் இழந்து ஓலமிடும் நிலையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி விடாது. படாத பாடெல்லாம் பட்டு பட்டு தேறிக் கொண்டிருக்கும் உன் தாயை பாதி வழியில் நிறுத்தி பிரிந்து விடாத தாவூத். அம்மா, கண்ணீரை காட்டி என்னை சமாதானப்படுத்தாதீர்கள். உண்மை சொல்லுங்கள், யார் என் தந்தை? என் தந்தை யார்? மகனே, உன் வேதனை எனக்கு தெரியும். உனக்கு இருக்கும் அவமானமும் ஆத்திரமும் எனக்கு இல்லையா? காலம் வரும் வரை பொறுமையை இழந்து விடாதே தாவூத். ஊர் பழிக்கிறது, கூட இருப்பவர்கள் குத்தி காட்டுகிறார்கள். கொதிக்கும் என் ரத்தம் அவர்களை கொலை செய்ய தூண்டுகிறது. அம்மா, நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, இனி என்னை கேவலமாக பேசுகிறவர்களை நான் கொல்லவும் தயார். ஐயோ, வேண்டாம் தாவூத், வேண்டாம். இந்த ஊர் தானே உன்னை பழிக்கிறது. உலகத்தில் இது ஒன்றுதானா ஏழை எளியவர்களை வாழ வைக்கும் செஞ்சு இருக்கிறது? அங்கே போகலாம். அங்கே எப்படியாவது உன்னை ஒரு பதவியில் அமர்த்தி சமயம் வரும்போது உன் தந்தையை காணவும் வழி செய்கிறேன். அம்மா, தாவூத், அம்மா, உண்மையாகவாமா?
அம்மா என்னை மன்னித்து விடுங்களம்மா, மன்னித்து விடுங்க. நான் ஆத்திரத்தை பேசிவிட்டேன் அம்மா. அம்மா இப்போதே புறப்படுவோம்மா. பெரும் பேறு பெற்றவன் நீ. உன் மகன் அஸ்வசாஸ்திரத்தில் உன்னையும் மிஞ்சிவிட்டார். ஒரு தந்தைக்கு இதைவிட பெருமை வேற என்ன வேண்டும்? இன்று முதல் செஞ்சிக்கு தனி நாட்டு அந்தஸ்து அளித்து விட்டேன். நான் தரும் சுதந்திரப்பட்டே உன்னிடம் இருக்கும் வரை யாரும் உன்னை அதிகாரம் செய்ய முடியாது. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை மன்னவா. நான் செஞ்சி மக்கள் சார்பில் நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்னான நேரத்தில் ஓர் நற்செய்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். என் மகள் ராணிபாய் தேசிங்கிற்கு மனமுடித்து கொடுக்க நானும் சிரோப் சிங்கும் முடிவு செய்திருக்கிறோம். தாங்கள் திருமணத்திற்கு தலைமை தாங்கி சிறப்புடன் நடத்தி கொடுக்க வேண்டும். அல்லாவின் கிருபையால் எல்லாம் நன்மையாகவே முடியட்டும். ஏற்பாடுகள் நடக்கட்டும். பரவாயில்ல இருக்கட்டையா. இவ்வளவு நாள் கொள்ளு தின்னத்துக்கு ஒரு ஆளை சுமக்கிறதுக்காவது அது வலு வச்சிருக்குது. நீ தின்னத்துக்கு இதையாவது சுமக்க வேணாமா? பாண்டியா, செஞ்சு மகாராஜா குதிரையை எவ்வளவு சாமர்த்தியமா அடக்கிட்டார் பத்தியா? வாய மூடியா, ஒரு பெரிய சாமர்த்தியமா அடக்கிட்டார் அவரு. வெளியில சொன்னா வெக்க கேடு. நம்ம குதிரை அந்த பக்கம் பார்த்தபடி கொட்டாயை விட்டு எடுக்கும் போது முதுகு மேல ஏறி உட்காந்துக்கிட்டா நான் தான் ஜெயிச்சேன் ஜெயிச்சு விட்டார. இது பாருயா, நான் எப்பவே அடக்கியிருப்பேன் தெரியுமா? ஏன் அடக்கிறதானே நீ? பேரு போயிடுமேன்னு. யாருக்கு? செஞ்சி மகாராஜாவுக்கு. நான் அடக்கியிருந்தா அந்த ஆள் இப்படி எல்லாம் பேரு வாங்க முடியுமா? இப்படித்தான் ஐயா ஒவ்வொருத்தருக்கும் நான் தியாகம் பண்ணிட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கிறேன். பாண்டியா, உன்னை பார்த்தா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. எங்க போறே, என்ன வேலை செய்ய போறே, எனக்கு ஒண்ணுமே. வாய மூடியா. நம்ம டெல்லி பாதுஷா இருக்கிறாரு, இந்த குதிரையை செஞ்சி மகாராஜா கொடுத்து விட்டார். அவர் ஊருக்கு புறப்பட போறார். பின்னால குதிரை போகுது, அதுக்கும் பின்னால இவரு போறார், அதுக்கும் பின்னால வேணா நீ வா. ஏய்யா, அங்க போய் இந்த வேலை வேணா. தின்னு இந்த வேலையா நான் பாக்குறேன். இத போடு கீழே, இதையும் தின்னு தொலைச்சு கூடாது. நான் ஏங்க அங்க போய் இந்த வேலையை நான் பாக்குறேன். செஞ்சி மகாராஜாவுக்கு நான் வலது கை. பாண்டியா, என்னவாப்பா நீ குடுத்து வச்சுக்கிறேன், அனுபவிக்க போற. நீ அனுபவிக்கலாமே. இத இடம் இருக்குதே, குதிரை இந்த இடத்த விட்டு போறோம்னா இடம் காலி தானே. நீ உட்கார்ந்துக்க. இதே புல் அதே குள் ரெண்டும் உண்டு. குளியல் மட்டும் நீ போய் குளிச்சிட்டு வா. மைத்துணரே, என் குலத்துக்கு ஒரே மகள், தாய்க்கு தாயாய் நானே வளர்த்த செல்வம். என் கண்மணியை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி அவளுக்கு எல்லாம் நீங்கள் தான். பெற்ற மனம் பேதலிக்கத்தான் செய்யும். கவலைப்படாதீர்கள். பிறந்த இடத்திற்கும் புகுந்த இடத்திற்கும் பெருமை தேடி தருவாள் என் மருமகள். என் செல்வமே, முத்து கடலிலே பிறந்தாலும் அதன் மோகனம் அனுபவருக்கு தானம்மா. அப்பா கலங்காதே அம்மா, உன் அத்தானே உனக்கு துணை. அவர் அன்பே உன் வாழ். நாங்கள் வருகிறோம் மாமா. புளியங்கொம்பா முருங்க கொம்பான்னு பாரு. யாரையா நீ? அறையா? நான் முழுசா வந்து நிக்கிறேன், என்ன அறையாங்கிற? நீ ரொம்ப குறும்பக்காரனா இருப்பா போல இருக்க. ஏயா, நீ என்ன அசலூரா? ஆமா, நான் அசலூருங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? தெரியல. உன் குதிரை முடியும், கொண்டையில சுத்தி இருக்கிற பூவும், கால கட்டுற சிலைங்கெடுத்து கொம்புல கட்டிட்டு சுத்துறிய, அதுல இருந்து தெரியும். பேசாதடி, அரை பைத்தியமா இருக்க போகுது. இது என்ன பைத்தியத்துல அரை பைத்தியம் முழு பைத்தியம் வேறையா? கேளு, ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அதே போல நான் வெளியூர் தான், என் பேரு பாண்டியன் தான். பாண்டியன் வருவாரு பின்ன, சலங்க சத்தம் வரும் முன்னே. தெரிஞ்சுதாடி பெண்ணே, அடியங்கண்ணே. என்ன சொன்ன? என்ன கண்ணே பொண்ணு என்னகிட்ட பாத்தீங்களா? நீ
சலங்க சத்தம் தந்தான தாளம் போட்டு வந்தான் பாரு சலங்க சத்தம் வேடிக்கையா ஊரை சுத்தி விவரம் எல்லாம் புரிஞ்சிக்கவே வந்தான் பாரு சலங்க சத்தம் தந்தான தாளம் போட்டு வந்தான் பாரு சலங்க சத்தம் மூக்கு மொழியும் உடம்பு கூட முழுமுழுன்னு இருக்குது மூக்கு மொழியும் உடம்பு கூட முழுமுழுன்னு இருக்குது முறுக்கு பண்ணுற பெண்ணே உனக்கு கிறுக்கு ஏண்டி பிடிக்குது முறுக்கு பண்ணுற பெண்ணே உனக்கு கிறுக்கு ஏண்டி பிடிக்குது இடி இடிக்குதான் வெத்தா புரட்டி மழை பெய்யுதான் வந்தான் பாரு சலங்க சத்தம் தந்தான தாளம் போட்டு வந்தான் பாரு சலங்க சத்தம் முன்னழகும் பின்னழகும் என்னை கூட மயக்குது மயக்கம் இருக்கும் மனச கூட கலக்கும் முன்னழகும் பின்னழகும் என்னை கூட மயக்குது முறைச்சி முறைச்சி கண்கள் ஏண்டி வெறிச்சு போய் துடிக்குது முறைச்சி முறைச்சி கண்கள் ஏண்டி வெறிச்சு போய் துடிக்குது அப்பா மக தண்ணிக்கு போக ஆடும் பத்திக்கிட்டான் அழுத்திருந்த சுமதாங்கி கல்லு பத்திக்கிட்டான் வந்தான் பாரு சலங்க சத்தம் தந்தான தாளம் போட்டு வந்தான் பாரு சலங்க சத்தம் பார்த்த பார்த்த என் மனசும் பலவிதமா நினைக்குது ஐயா ஐயா ஓஹோ பொய்யா ஓஹோ பொய்யா பார்த்த பார்த்த என் மனசும் பலவிதமா நினைக்குது பழுதில்லாத உடம்பு ஏண்டி பம்பரமாடுது பழுதில்லாத உடம்பு ஏண்டி பம்பரமாடுது பருவமான பெண்கள் மனசை பறிக்க வந்த திருடம் போல வந்தான் பாரு வந்தான் பாரு வந்தான் பாரு சலங்க சத்தம் தந்தான தாளம் போட்டு வந்தான் பாரு சலங்க சத்தம் மகனைய பேசிக்கிட்டு சக்க போடு போட்டுக்கிட்டு வந்தான் பாரு சலங்க சத்தம் தந்தான தாளம் போட்டு வந்தான் பாரு சலங்க சத்தம் எங்கடி கண்ணுக்குள்ள போன ஆளைய காணா உள்ள போய் மீன் பிடிச்சிட்டு இருப்பாண்டி எங்க தலைவிய காணும் ஏன் தலை எங்க பெரிய நீ அசலூர்காரனா இருந்தாலும் உண்மையிலேயே பெரிய ஆளுதான் ஐயா. ஒத்துக்கிறியா? ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, நான் சாதாரண பாண்டி எல்லாம் வீரப்பாண்டி. சரி, எங்க வீட்டுக்கு வா, எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு நல்ல விருந்து வச்சு சரியா கவனிக்க சொல்றேன். ஆமா, வீட்டுக்கு வர வரணுமா? நல்லா இருக்கு. நான் இங்க பட்டப்பாடு போதும், வீட்டுக்கு வேணாம். அம்மம்மா, நான் பட்ட பாட்டிலே உடம்பு பட்ட பாட்டிலே நாடாதம்மா உங்க கூட்டிலே மனசே நாடாதம்மா உங்க கூட்டிலே. நான் பட்ட பாட்டிலே உடம்பு பட்ட பாட்டிலே நாடாதம்மா உங்க கூட்டிலே மனசே நாடாதம்மா உங்க கூட்டிலே. அட கொஞ்சம் கைய குடியாண்ணா. நாதே தொந்தினா நீ வந்து முந்தினா நம்ம கிட்ட போடணுமே துந்தனா. டொய் டொய் நல்லா இருக்கு எது வம்பாருக்கு உங்க பொல்லாத ஜாடையெல்லாம் யாருக்கு? அம்மம்மா, நான் பட்ட பாட்டிலே உங்க மாமா பட்ட பாட்டிலே உங்க அத்தாம் பட்ட பாட்டிலே உங்க தாத்தா பட்ட பாட்டிலே நாடாதம்மா உங்க கூட்டிலே மனசு நாடாதம்மா உங்க கூட்டிலே. ஐயா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐயா, கொஞ்சம் எடுத்து விடையா. சும்மாளம் போடுறே குறுக்க நீயும்
அம்மம்மா நாம் பட்ட பாட்டில் உங்க மாமா பட்ட பாட்டில் உங்க அத்தாம் பட்ட பாட்டில் உங்க தாத்தா பட்ட பாட்டிலே நாடாதம்மா உங்க கூட்டிலே மனசு நாடாதம்மா உங்க கூட்டிலே. போறியா உன் நாட்டியம் ஆடி இடி கால கைய உடச்சுக்காத. நீ எங்க வீட்டுக்கு வர போறியா இல்லையா? இது என்னடா அநியாயமா இருக்கு? அது என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிடுற? நானும் டெல்லியில இருந்து வந்திருக்கிறேன். வைத்தியருக்கு துணையா இருக்கிறதுக்காக மகமத் கான் என்ன வர சொல்லி இருக்காரு. என்ன மகமத் கான்? ஆமா. அவர் எங்க அண்ணன் தான். உங்க அண்ணனா? ஆமா, நான் வைத்தியருக்கு வளர்ப்பு பொண்ணு. அதோ எங்க வீடு. வா போலாம். நான் செய்த பாக்கியமே. பாக்கியம், பங்கஜம், பாலா எல்லாம் வாங்கடி 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 வாங்கடி. மரத்தை போடுவேன் இல்ல, தலையை காட்டு. கல்ல சும்மாரு. 100 ஏன் கிண்ண? 100 தடவை எங்க கிண்ண? ஒரு தடவை கிண்ணத்துக்கு இந்த கத்து கத்துது. அந்த குழந்தைய ஏன் கிண்ண? ஓஹோ, அதா 5 3 என்னன்னா 8ங்குது. அதுக்குதான் கிண்ண. இப்ப எப்படி இருக்கு? கிள்ளுனது வலிச்சது. ஆனா அதை தொட்ட பாரு. இன்னொரு தரம் தொடட்டுமா? இப்ப சொல்லு, 5 3 எத்தனை? ஐயோ, உனக்கும் தெரியாதா? சொல்றேன் கேளு. அடி பைத்தியக்காரி, 5 இருக்கா? 5 5 இங்க இருக்கட்டும். 6 7 சொல்லு. 7 8. ஆஹா, என் செங் கமலமே. இப்படி செய்யற அப்பா கிட்ட போய் சொல்லு. வேண்டாம் வேண்டாம், சமாதானமா போகும், சமாதானமா. சரி, இது வேணாம். 5 3 8 தான் உனக்காக விட்டேன். இப்போ செஞ்சி கோட்டை, இதுக்கு எடுத்து கூட்டு. யா மூ ரா லு டே டே நெய் செஞ்சி கோட்டை. இப்பதான் சரியா சொல்லிச்சது. சரியா சொல்லிடுச்சா? சொல். செஞ்சி கோட்டை. ஐயோ, ஆமா, செஞ்சி கோட்டைக்கு நீ எடுத்து கூட்டது கொஞ்சம் கூட ஒட்டலையே. ஒட்டு அண்ணே ஒட்டும். ஐயோ, எப்ப ஒட்டுறது? அநேகமா இப்ப ஒட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா எதிரியா பாடம் சொல்லி கொடுத்தானா? அவர் எங்கப்பா நம்ம வீட்டு நாற்காலி தூக்கிட்டு பத்துக்கு தந்திரம் பண்றாரு. நாற்காலியவா? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, அது ஒட்டி. ஒட்டியா? இப்படி ஒட்டி ஒட்டி தான் வீட்டுல உள்ள சாமான் எல்லாம் தூக்கிட்டு போறியாக்கா? ஒண்ணு செய்யடா, இங்க இருந்து கொண்டு போன பாரு சாமா, அதுல பழையபடி ஒட்டி இங்க கொண்டாந்து போடு. என்ன பாரு கலாட்டா மம்மது பாத்தியா வஞ்சினா இதுல. அண்ணே அண்ணே, எல்லாம் தங்கச்சி செய்த வேலைதான். ஒட்டிக்கிச்சு. இத கொஞ்சம் பிரிச்சு விடுறேன். கொஞ்சம் பார்த்து பார்த்துண்ணே, கொஞ்சம் கொஞ்சம். அருமை பொதுமக்களே, ஓர் ஆனந்த செய்தி. செஞ்சி வளநாடு இனி சுதந்திர திருநாடு. பாதுஷா கொடுத்த பட்டயம் பரம்பரை பரம்பரையாக விடுவித்து விட்டது செஞ்சியை. இனி பஞ்சம் தொலையும், பசி மறையும், ஏழ்மை நீங்கும். என்றும் மங்கா ஒளிவிளக்காக திகழும் இச்செஞ்சி நாடு. விடுதலைக்கு டில்லி சம்மதிக்காது என்று சொன்னார்களே பித்தர்கள், அவர்களை தலைகுனியும்படி செய்துவிட்டது டில்லி பாதுஷா கொடுத்த பட்டயம். பட்டயம் நம் கையில் இருக்கும் வரை எவரும் கப்பத்தை பற்றி பேசவே முடியாது, கூடாது. இனி டில்லி பாதுஷாவுக்கு கூட நம்மிடம் உறவுதான் உண்டு, உரிமை இல்லை. திருந்தியதோர் நெறியமைப்போம். செஞ்சி மண்டலத்தை செல்வச் சிறப்பில் திளைக்க வைப்போம். இளவரசரது வீரம் நாட்டுக்கு விடுதலையை தந்தது. அதை பேணி காப்பதும் பெருமைப்படுத்துவதும் வானளாவ புகழ் பெறச் செய்வதும் மன்னரிடமில்லை, உங்களிடம் இருக்கிறது. மன்னர் வாழ்க, குடை வாழ்க, சொத்தம் வாழ்க, குடை வாழ்க, செஞ்சி வாழ்க. மன்னா, என் தாய் எனக்கு அன்புடன் அளித்தது இந்த மோதிரம். இதை உங்களுக்கு காணிக்கையாக தருகிறேன். தங்கள் தகுதிக்கு இது சிறிது, என் தரத்திற்கு இது பெரிது. ஏன் அதிர்ச்சி? இந்த மோதிரத்தை இதற்கு முன் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? கேச்சர், மன்னர் உம்மை திருடன் என்று நினைக்கவில்லை. நன்றி. என் அன்னைக்கும் திருட தெரியாது. அது இருக்கட்டும், உமக்கு மன்னரிடம் ஏதாவது தேவையா? ஆம்,
இந்த சிம்மாசனம் ஆம், தங்கள் சிங்காதனம் தலைத்தோங்க தளபதி பதவியோ அதற்கு குறைந்த தகுதியுள்ள ஒரு வேலையோ. என்ன இது? அரசாங்கத்தில் வேலையா? நீர் யார்? என் பெயர் தாவூத் கான். செஞ்சி என் தாயகம். உமது பெற்றோர்? தாயுண்டு, தந்தை. அது இருக்கட்டும், நாளைக்கு வந்து என்னை பார். நன்றி மன்னா, நன்றி. என்னது? ஒன்றுமில்லை, சபை கலையலாம். யூசுப், இந்த மோதிரம் பழைய கதைகளை நினைவுபடுத்துகிறது. 20 வருடங்களுக்கு பிறகு என் இதயத்தில் புதிய தொல்லைகளை தூண்டி விடுகிறது. யார் அந்த இளைஞன்? யார்? அதுதான் எனக்கும் யோசனை. நீ சீக்கிரமே சென்று முழு விவரமும் தெரிந்து வருகிறேன். அம்மா, தாவூத், அரண்மனைக்கு போயிருந்தியா? அரசரை பார்த்தியா? ஏதாவது வேலை கிடைத்தது? என்ன சொன்னாரப்பா? மோதிரத்தை கண்டதும் அவர் முகம் கருத்து விட்டது. ஏதோ ஒரு திகைப்பு. நீ யார், உன் தகப்பன் யார் என்றெல்லாம் கேட்டார். அம்மா, இப்போதாவது சொல்லுங்கள், என் பிறப்பில் உள்ள மர்மம் என்ன தாயே? நான் யார், என் தகப்பன் யார்? சொல்லுங்கள் அம்மா. பொறு மகனே, பொறு. பெண்கள் ரகசியத்தை காப்பாற்ற சக்தியற்றவர்கள் என்று பொது வார்த்தைக்கு என்னையே ஆளாக்காது. விரைவில் உன் தந்தை உன்னை மகனே என்று அழைக்கும் நாள் வரத்தான் போகிறது. என்னை நம்பு தாவூத், என்னை நம்பு. நம்புகிறேன் அம்மா. தந்தை யார் என்றறியாத தனையனாக வைக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் அம்மா. மகாராஜா, என்ன யூசுப் கான்? அவர்களே தான் தாயும் மகனுமாக நமது எல்லைப்புற சாவடியில் தங்கியிருக்கிறார்கள். தாயும் மகனும்? ஆம். சரி, நீ போகலாம். வஞ்சகி, பார்க்கிறேன்.